வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நெறைய பேத்துக்கு வாட்டர் சாஃப்ட்னர் வந்து எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படிங்கிறது தெரியறதில்ல. ஸோ அந்த கால்குலேஷன் தான் இப்ப பார்க்க போறோம். இப்போ வந்து ஓபிஆர் வந்து கால்குலேஷன் பண்ண போறோம். ஓபிஆர் கால்குலேஷன்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவுட்புட் பிட்வீன் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தடவ நம்ம புதுசா ரெசின் போட்டு ஃபில் பண்ணதுக்கப்புறம் சால்ட் போட்டு ரீஜெனரேஷன் பண்ணுவோம். அடுத்த தடவ நம்ம எப்போ ரீஜெனரேஷன் பண்ண போறோம், எவ்வளோ லிட்டருக்கு ஒருக்கா ரீஜெனரேஷன் பண்ண போறோங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கால்குலேஷன் தான் இப்ப பார்க்க போறோம் நம்ம. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஓபிஆர்ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப அத எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ரெசினோட குவான்டிட்டி இன்டூ ரெசினோட டென்சிட்டி. ரெசினோட குவான்டிட்டி அப்படிங்கிறது 50 லிட்டர் பேக்கேஜ்ல வருது. அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ், பியூரோலைட் இந்த மாரி நெறைய பிராண்ட்ஸ்ல இருக்கு. அதுல வந்து நம்ம எந்த ரெசின் யூஸ் பண்றோமோ அதோட குவான்டிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பேக் வந்து 50 லிட்டரு. இப்ப அடுத்து வந்து ரெசினோட டென்சிட்டி. பேசிக்கா ரெசினோட டென்சிட்டிங்கிறது வந்து அந்த ரெசினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லயே குடுத்திருப்பாங்க. 45, 50, 55ன்னு சொல்லிட்டு இருக்கு. பட் பொதுவா ஒரு 50, 55ன்னு வர்ற மாரி இருக்கும். அதோட ரெசினோட டென்சிட்டி என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க எங்க பர்ச்சேஸ் பண்றீங்களோ, இல்ல யார்ட்ட நீங்க இன்ஸ்டால் பண்ணி குடுக்குறீங்களோ அவங்ககிட்ட கேட்டா சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வாட்டரோட ஹார்ட்னஸ். வாட்டரோட ஹார்ட்னஸ் வந்து பொதுவா ஒரு டிடிஎஸ் மீட்டர்ல செக் பண்ணிட்டு, அந்த டிடிஎஸோட பாதி தான் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மேக்ஸிமம் சரியா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் பொதுவா லேப்ல குடுத்தோ இல்லாட்டி ஹார்ட்னஸ் செக்கிங் கிட்டே இருக்கு. அத வச்சு செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து வாட்டரோட ஹார்ட்னஸ். இப்போ ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 50 லிட்டர் ரெசின் போடுறோம் அப்படின்னா, ஒரு 2, 3 பேர் இருக்காங்க. அந்த வீட்டுக்கு ஒரு 50 லிட்டர் ஒரு ஷார்ப்னர் போடுறோம் அப்படின்னா, 50 லிட்டர் ரெசின் எடுத்துக்கிறோம். ஹார்ட்னஸ் வந்து ஒரு 500 பிபிஎம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு அப்ராக்ஸிமேட்டா. ரெசினோட டென்சிட்டி நான் சொன்ன மாரி ஒரு 55 இருக்கக்கூடிய ரெசின் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஓபிஆர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 50 இன்டூ 55 ரெசினோட குவான்டிட்டி இன்டூ ரெசினோட டென்சிட்டி. 55ங்கிறது ரெசினோட டென்சிட்டி. 2யும் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 2750ங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூவ வந்து 500ங்கிறது வாட்டர் ஹார்ட்னஸ்ஸா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வாட்டர் ஹார்ட்னஸ் 500 டிவைட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு 5.5 மீட்டர் கியூப் வரும். 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது ஒரு 1000 லிட்டர்ஸ். அப்போ 5.5 மீட்டர் கியூப்ங்கிறது வந்து 5500 லிட்டர். 5500 லிட்டருக்கு ஒருக்கா நம்ம கல்லுப்பு போட்டு ரீஜெனரேஷன் பண்ற மாரி இருக்கும். சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 50 லிட்டர் ரெசின்னா 7.5 கேஜி சால்ட் போடுற மாரி இருக்கும். இதே 100 லிட்டர் ரெசின் போடுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 15 கிலோ கல்லுப்பு போடுற மாரி இருக்கும். அதாவது 1 லிட்டருக்கு 150 கிராம் கல்லுப்பு அப்படிங்கிறது தான் கணக்கு. அந்த கணக்குக்கு நீங்க வச்சுக்கலாம். நீங்க எவ்வளோ லிட்டர் ரெசின் போடுறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க கல்லுப்பு போடணும். பட் 1 லிட்டருக்கு ஹார்ட்னஸ் வந்து எவ்வளோ இருந்தாலும் இஷ்யூ இல்ல. நீங்க 1 லிட்டர் ரெசின் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த 1 லிட்டர் ரெசினுக்கு 150 கிராம் வந்து சால்ட் வந்து கணக்கு. அந்த கணக்குல நம்ம வந்து சால்ட் வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணணும். வாட்டர் வந்து எவ்வளோ சால்ட் போடுறீங்களோ, அத விட 3 மடங்கு தண்ணி. இப்போ 15 கிலோ அப்படின்னா 45 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் கணக்குங்க. தேங்க் யூ.